வணக்கம், வாணி ஃபயர் சேனல். இப்போ கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஈஸியான ஒரு கறி குழம்பு ஸ்டைலில் குழம்பு பார்க்கலாமா? வாங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலை அலசி குக்கரில் போட்டுக்கலாம். அலசி அரைச்சி இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். அரிசி கொண்டக்கடலை தேவையான தண்ணி ஊற்றி வதக்கிற தண்ணி ஊற்றினாலும் போதும். மூணு விசில் ஊற்றி தேவையான அளவு கழுவி இப்போ குக்கரை ஆன் பண்ணி மூடி போட்டு 3 விசில் வந்துச்சு. பச்சை எடுத்துருவோம். கடலை நல்லா வெந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இப்போ கடலையை தாளிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 4 ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை, பட்டை, இலை, வச்சுக்கிறோம். சீரகம், சோம்பு, கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டு மசாலா. நாலு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கி போட்டுக்கலாம். நல்லா வாசனை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கறி மசாலா மாதிரி கறி குழம்பு டேஸ்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். காரம் மட்டும் நமக்கு தேவையான அளவு போடும். நல்லா வதங்கும். அப்படியே ஃப்ளேவர் கறி குழம்பு வாசம் நல்லா வதங்கும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கருப்பு மூக்கடலை போட்டுக்கணும்.
பாதி வந்து அரைச்சி போட்டு திக்னஸ் நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம். மீதி முக்கல்ல இதை போட்டு நல்லா ரெண்டு மசாலா. இப்போ தேவையான அளவு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு. இப்போ இது அரைச்சி எடுத்துப்போம். இந்த பேஸ்ட் பண்ணி நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இது போட்டு நல்லா திக்னஸ் குழம்பு நல்லா திக்காக சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்பயே குழம்பு திக்காயிடுச்சு. கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு குழம்பு. சூப்பராக. இப்போ கொத்தமல்லி புளி இது சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். ஆப்பத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கொண்டக்கடலை டேஸ்ட்டாக சுட சுட சாப்பாடு குழம்பு. கருப்பு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். வாசனையே கறி குழம்பு வாசனை வரும். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாணி ஃபயர் சேனல். தேங்க்யூ.